வெற்றி இது எப்படிங்க தாங்கிக்கிட்டான்? எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கானுங்கம்மா. என்னதான் வெற்றி மேல கோபம் இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணது ரொம்ப தப்பு. ஏதோ ஜட்ஜ் பொண்ணுங்கிறதுனால சரியா போச்சு. இதே சாதாரண வீட்டு பொண்ணா இருந்தா தப்பான கேஸ போட்டு என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க. அபியா நீ ரொம்ப நல்லவங்கப்பா. நம்ம சொந்தக்காரங்க பார்த்தாலே கல்யாணத்தை பத்தி தான் கேக்குறாங்க. ஆனா அபியண்ணி என் படிப்பை பத்தி மட்டும்தான் கேட்பாங்க. அண்ணி எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. அதனால எனக்கே இப்ப படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அவங்க எல்லாம் டீச்சரா வந்திருந்தா நிறைய பேரை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. அவங்கள போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மொத்த குடும்பமும் அவன் மேல பாசத்தை காட்டி உருகுது. கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். எங்க அபி உங்ககிட்ட பேசுவாளா என்னன்னு தெரியல. வெற்றி கிட்டயாவது நம்ம பேசலாம்ல. எப்பங்க வருவான்? வரேன்னு சொல்லியிருக்காமா, வந்துருவான். வர சொல்லிருக்கீங்களா? எங்க வரான்னு முன்கூட்டியே சொல்லிருக்கலாம்ல. அவனுக்கு பிடிச்சது ஏதாவது சமைச்சு வச்சிருப்பேன்ல. அட நீ வேற, நீ எது செஞ்சாலும் அவனுக்கு பிடிக்கும். அவன் பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு போடு, அவ்வளவுதான். அப்பா அண்ணன் வந்துட்டாரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இங்க பாரு அபி, வந்தே அவன் அடம்பிடிச்சு வந்திருக்க. தயவு செஞ்சு அண்ணன்ட்ட கொஞ்சம் பொறுமையா பேச. என்ன நம்ம என்ன பேசவா வந்திருக்கோம்? நமக்கு ஒரிஜினலாவே கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லதான் வந்திருக்கோம். இதுல என்ன இருக்க போகுது? வா போலாம். கொஞ்சம் பொறுமையா பேசு. அண்ணி வாங்க வாங்க. என்னன்னா அண்ணியை சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்திருக்கேன். வேணான்னா சொல்லி இப்படியே கூட்டு போறேன். அடிச்சேன்னா ஆளை பாரு. அண்ணியே எப்பவாதுதான் கண்ணுல படுறாங்க, உடனே கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். அண்ணி நீங்க வாங்க. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. வாமா அபி, வாங்க. வா வெற்றி. வா அபி, இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? அப்படிலாம் இல்ல. ஏண்டா அபி கூட்டு வரேன்னு முன்னாடி சொல்ல மாட்டியா? இல்லண்ணே, திடீர்னு வரேன்னு சொல்லிட்டா. அப்படி அதான் சொல்ல முடியல. நிஜமாவாமா? ஆமா சார். அக்கா ஒரு முக்கியமான விஷயம், அத சொல்லதான் இங்க வந்தோம். என்னமா விஷயம்? சொல்லு. இவர்தான் என் ஹஸ்பண்ட்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா சட்டத்துக்கு தெரியாதுல்ல. சட்ட ரீதியா ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ்னு எதுவுமே எங்க கிட்ட கிடையாது. அதெல்லாம் இருந்திருந்தா நேத்து போலீஸ்ல. அபி அதை பத்தி பேச வேணாமா. அதை கேட்டதுல இருந்து எங்களுக்கு மனசே சங்கடமா இருக்கு. பேசணும் சார். அது ஏன் நடந்ததுன்னு யோசிக்கணும்ல. நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஆனா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அப்படி ஒரு சாலிடான எவிடன்ஸ் இல்லைல்ல. அதனால எங்களை மேரிட் கப்பலாவே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ சொல்றதும் கரெக்டு தான்மா. நேத்து நடந்த விஷயத்தினால மாமாவும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அதனாலதான் ப்ராப்பரா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ணி அப்ப அண்ணனை இப்போ 3வது வாட்டி கல்யாணம் பண்ண போறீங்களா? குழலி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அபி ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. உங்க 2 பேரோட கல்யாணம் ஊரறிய உறவறிய நடக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. பெரியவங்களா பார்த்து முறைப்படி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்பாடா, ஒரு வழியா வாத்தியாரோட மனசு இறங்கி வந்துருச்சு. இது போதும்பா. அண்ணே, நடந்த விஷயத்தை எல்லாரும் தப்பா தானே பாக்குறாங்க. ஆனா இவ ஒருத்தி தானே அதை பாசிட்டிவா பாக்குறா. போலீஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லனா அப்பா முறைப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரான்னு கேக்குறா. ஆமா சார், என்னையும் வெற்றியையும் போலீஸ்ல மாட்டி விடணும் தான் யாரும் இதை பண்ணியிருக்காங்க. அது நான் தான் எப்ப கண்டுபிடிப்பான்னு தெரியலையே. ஆனா அவங்களுக்கு தான் எனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு விஷயம் நடக்காம இருந்திருந்தா மாமா ஊரறிய நம்ம மருமகளை ஏத்துப்பாரா? இல்ல வெற்றிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சிருப்பாங்களா? இத பண்ணவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எல்லா பிளானுமே சொதப்பிடிச்சே. அண்ணே, இந்த கல்யாணம் ஓ முன்னாடி நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்பா கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போறாரு. நீ என்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்க? உன் தலைமையில தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உன் டேட்டை மட்டும் சொல்லு, அந்த தேதியிலே கல்யாணத்தை சூப்பரா பண்ணிடலாம். டேய் என்னடா பேசுற? இதில் நானா முக்கியம்? உங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் தான் முக்கியம். ஏன் தேதி என்ன பெரிய தேதி? உனக்கு என்னைக்கு கல்யாணமோ அன்னைக்கு நாங்க குடும்பத்தோட வந்து ஆசீர்வாதம் பண்றோம். போதுமா? சந்தோஷம் சார். மாமா டேட் ஃபிக்ஸ் பண்ணதும் நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரிம்மா. அண்ணி நாங்க 2 நாத்தனார் இருக்கோம். கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல? அதெல்லாம் உங்க அண்ணனோட டிபார்ட்மெண்ட். நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். செமஸ்டர் எக்ஸாம்ல மேடம் எப்படி பண்ணிருக்கீங்க அத சொல்லுங்க. நல்லா தான் பண்ணேன்.
நீங்க வந்த சந்தோஷத்துல எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இருங்க, நான் போய் சூப் ரெடி பண்றேன். அக்காக்கா அதெல்லாம் எதுவும் வேணாம், இங்கே இருங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். வெற்றி உட்காருப்பா. அண்ணே நீங்க உட்காருண்ணே. வாமா உட்காருமா. அபி, நீ என்ன வேணாலும் சொல்லுமா. உங்க 2 பேரையும் லாட்ஜில் சிக்க வச்சு அந்த மாதிரி கேஸ் போட்டது ரொம்ப தப்பு. அது சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிச்சு தோலை உரிக்காம விடக்கூடாது. ஐயோ சார், விட்டுருங்க, அதை பத்தி நாங்களே யோசிக்க கூடாதுன்னு இருக்கோம். மறுபடியும் நீங்க அதுல எதுவும் பண்ண வேண்டாம். ப்ராப்பரா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வெற்றி எந்த தப்பான விஷயத்திலையும் இறங்க மாட்டாரு. நான் கூட இவனை தள்ளிதாம வச்சிருக்கேன். அப்படியே இருக்கட்டும் சார். வெற்றிக்கு உங்க மேல கண்டிப்பா ஒரு பெரிய நன்றி உணர்ச்சியும் இருக்கு. இத்தனை நாள் நீங்க அவரை பாத்துக்கிட்டீங்க, இப்பதான் நான் இருக்கேன்ல, கண்டிப்பா நான் அவரை பார்த்துப்பேன். இவ்வளவு நாள் நீங்க அவரை பாத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். சரி சரி விடுங்க, அத பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு. குழலி, அண்ணிய கூட்டிட்டு போய் மேல எல்லாத்தையும் சுத்தி காட்டு. சரிம்மா. அப்பாவும் அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்கட்டும். நான் போய் சூப் ரெடி பண்றேன். சரி, ஆ? வாங்க நீ. வா. ஒன்னு வாங்கினால் ஒன்னு தள்ளிப்புடி. எது தள்ளிப்புடியா? ஒண்ணுக்கு ஒண்ணு தள்ளுபடிடி. நீ படிச்சு கிழிச்சது திருப்பாதீங்க திருப்பாதீங்க. ஏன் என்னாச்சு? இன்னும் நீ இந்த பேஜை படிச்சு முடிக்கலையா? ஏங்க, இந்த பொண்ணு போட்டிருக்கிற நெக்லஸ பாத்தீங்களா? இதே மாதிரி ஒண்ணு வாங்கணுங்க. ஏண்டி, அந்த பொண்ணு சொந்த புருஷனே ஆள் வச்சு பொண்ணு இருக்குன்னு போட்டிருக்காங்க, அத போய் படிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் அவங்க விருப்பம். இதான் பண்ணிக்கணும் அதான் பண்ணிக்கணும் நீங்க சொல்லாதீங்க. இந்த அம்மா நீ எப்படி, நான் அப்புறமா படிச்சுக்கிறேன். அபி, சைஸ் வரையா பிரித்து எல்லாம் நம்பர் போட்டேன். வேற ஏதாவது வேலை இருக்கா? எடுத்து கடைக்கு போட்டுமா? ஏங்க, அபி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிங் பழகிட்டு இருக்கா. நீங்க மார்க் பண்ண பழகிக்கோங்க. அந்த வேலையை எனக்கு மிச்சமாச்சுன்னா நான் தைக்கிற வேலையை மட்டும் பார்ப்பேன். இங்கே பாரு நந்தினி, அதெல்லாம் எனக்கு வரவே வராது. இதை பாருங்க, முயற்சி பண்ணி பார்க்காம வராதுன்னு நீங்களே எப்படி முடிவு பண்றீங்க? இந்த வேலையில முக்கியமானது 3 வேலை. 1 மார்க் பண்றது, 2வது கட்டிங் பண்றது, 3வது தைக்கிறது. அபி கட்டிங் பண்றத பாத்துக்கிறா, நான் தைக்கிற வேலையை பாத்துக்கிறேன். நீங்க மார்க் பண்ற வேலையை கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய தைக்கலாங்க. அதுக்கு தான் சொல்றேன். சரி சரி, அபியோட கல்யாணம் முடிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் கற்றுக்கிறேன். நான் கடை கிளம்பட்டுமா? இந்தா சில்லற மாத்தி தர சொன்னா எடுத்துக்காம நீ பாட்டுக்கு வந்துட்ட. கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கேன். கலைமாமா கையில கொடுத்துரு. இது எதுக்குமா? மாமா, கல்லால சில்லறை இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல, ஓ அதான் வெற்றியை சேஞ்ச் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இதை போய் கல்லால வச்சிருங்க. சரிம்மா, கொடு வெற்றி. இந்தானே. கமலா, நம்ம பரந்தாம ஜோசியரை தான் போய் பார்த்துட்டு வரேன். ஜாதகம்லாம் ஒன்றும் வேணாம், பொதுவா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டாரு. முகூர்த்த தேதியா மாமா? ஆமாம்மா. எனக்கு இந்த 4 கிழமையிலலாம் ஒன்றும் பெருசா நம்பிக்கை இல்லை. உங்க அத்தைக்காக தான் பார்க்குறேன். இது பாருங்க, என்ன இதுல எல்லாம் தேவையில்லாம இழுக்காதீங்க. இந்த கல்யாணமே எனக்கு சம்பந்தம் இல்லாத கல்யாணம். நீங்க என்ன செஞ்சாலும் எந்த கேள்வியும் நான் உங்களை கேட்க மாட்டேன். அம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுற? எங்களை மன்னிக்கவே மாட்டியா? தப்ப மன்னிக்கலாம், துரோகத்தை யாராலையும் மன்னிக்க முடியாது. நீ எனக்கு புள்ளையே கிடையாது, ஒரு துரோகி. சத்தியமா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். சத்தியமா நான் செஞ்சது துரோகமே கிடையாதுமா. ராதா கழுத்துல நான் தாலி கட்டியிருந்தேன்னு வையேன், அதுதான் அபிக்கு நான் செஞ்ச துரோகமா இருந்திருக்குமா. ஏமா இதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? எதையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எவ்வளவு கெஞ்சுற, எங்களை மன்னிச்சாதான் என்னம்மா? முறைப்படி எங்களுக்கு கல்யாணம் நடக்க போதுமா? உன் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணாமா சொல்லு. இந்த கல்யாணத்துக்காகனாச்சும் எங்களை மன்னிச்சிட. அப்படியா? உன்னை நான் மன்னிச்சே ஆகணுமா? அதுக்கு முன்னாடி அந்த ஈஸ்வரியும் ராதாவும் உன்னை மன்னிக்கணும்.
என் நெஞ்சுக்குள்ள ரத்த கட்டி வந்த மாதிரி அப்படியே 2 பேரும் உறுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க உன்னை மன்னிச்சாங்கன்னா சொல்லு, நானும் உன்னை மன்னிக்கிறேன். மா இதெல்லாம் நடக்கிற காரியமா? ராதா அவன் மேலே எவ்வளோ கோவமா இருக்க தெரியுமா? அவ எப்படி மன்னிப்பா? மன்னிக்க மாட்டாங்கல்ல, அப்ப நானும் மன்னிக்க மாட்டேன். இந்த பாருடா, எனக்கு பிறந்தது 2 பிள்ளைங்க தான். மூத்தவன் கலைச்செல்வன், 2வது அன்பு செல்வன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளையே கிடையாது. மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற நீ? டேய் வெற்றி, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, எதுக்கு நீ மறுபடியும் பேசி பேசியே டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? பிரஷர் ஏறி அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுடா. கமலா, எத்தனை நாளைக்கு தான் இந்த பிடிவாதம்? இங்க உள்ளப்பட்ட காயம் அளவு பெருசு. இது காயம் கூட இல்ல, இது ஒரு ஊனம். என் உடம்புல பாதியே ஊனமாக்கிட்டு போயிட்டான். இவனை என்னால மன்னிக்கவே முடியாதுங்க. அப்போ இந்த கல்யாணத்துல நான் தனியா தான் நிக்கணும் இல்ல? கவலைப்படாதீங்க. இவன் மேல இருக்கிற கோவத்துல உங்களுக்கு நான் அவமானத்தை தேடி கொடுக்க மாட்டேன். கல்யாணத்துல நீங்க முன்னாடி நிக்கிறீங்களா, நானும் உங்க பின்னாடி நிப்பேன், அவ்வளவுதான். ஆனா மனசாரி உங்களை ஆசீர்வாதம் பண்றதோ வாழ்த்துறதோ என்னால முடியாது. ஏமா கல்யாணத்துக்கு வருவேன் எதுவும் பண்ண மாட்டேன் சும்மா நிப்பேன்னு சொல்றியா? இந்த பாரு, நான் என் வீட்டுக்காரோட நிப்பேன், அது என்னோட கடமை. ஆனா இவன் இருக்கானே, இந்த துரோகி இருக்கானே, இவன் என்னோட பையங்கிற அந்தஸ்தையே இழந்துட்டான். என்னைக்கு என் மேல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினானோ அந்த நிமிஷமே அந்த அந்தஸ்தெல்லாம் அவன் இழந்துட்டான். அம்மாவே வேண்டான்னு தானே அவளை கட்டிக்கிட்டான். அப்பா அவ பின்னாடியே போ சொல்லு. இந்த அம்மா பக்கம் வரவே கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். வந்துட்டாங்க கல்யாண கதையை பேசிக்கிட்டு. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். யார் என்ன வேணாலும் பண்ணீங்க. போதும். அம்மா நந்தினி, மாமா அபி எங்கம்மா? சாப்பிடுறதுக்காக மேல போயிருக்கா மாமா, இப்ப வந்துருவா. அவன் வீட்டுல இருக்கானா? வெற்றி மேலதான் இருக்கான். நீ சாப்பிட்டோன்னே அவங்க 2 பேரும் கொஞ்சம் கீழே வர சொல்லுமா. சரி மாமா. நந்தினி, நீ சாப்பிட்டு போ. சாப்பிட்டு போ. நீ கூப்பிட்டியா? இல்ல, அவங்க வரேன்னு சொல்லிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஆமாம்மா. ஏங்க ஏங்க, உங்க அப்பா எதுக்குங்க இவ்ளோ பெரிய போடுறாரு? ஏங்க ஏங்க, ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்த போறாரா? சிம்ரன், முழு கதையும் கேட்காம கிளைமேக்ஸை நீயே டிசைட் பண்ணாத. என்ன நடக்குதுன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கல்யாணம் உங்க 2 பேரோட உறவை சட்டப்படி உறுதிப்படுத்ததாமா. அதுக்காகத்தான் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. முறைப்படி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஏம்மா, கல்யாண பொண்ணுக்கு என்னென்ன புடவை எடுக்கணும்? அத்தை, மாமா கேக்குறாங்க. நான் பதில் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுதானே அவர் உன்கிட்ட சொல்றாரு, நீயே சொல்லு. நந்தினி, கமலாக்கு அடுத்து இந்த வீட்டில் நீ தான், அதனால தான் உன்னை கேட்குறேன். நீயே சொல்லுமா. மாமா, நம்ம நிச்சயதார்த்தம் நடத்த போறதில்ல, அதனால பரிச புடவைலாம் எதுவும் வேணாம் மாமா. வெறும் பொண்ணுக்கு கூறு புடவை மட்டும் எடுத்தா போதும். வேற எதுவும் எடுக்கணுமாமா? மாப்பிள்ளைக்கு கல்யாண ட்ரெஸ் எடுக்கணும், அவ்வளவுதான். சரி, அப்போ சாயந்தரமே எல்லாரும் ஜவுளி கடைக்கு போகலாம். எந்த கடைக்கு போகிறோம்? அதான்டா, என் ஃப்ரெண்டு குருசாமி இருக்காருல்ல, அவர் கடைக்கு தான்.
அங்க போனா விலையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பான். அதான் அங்கேயே போய் எடுத்துடலாம். ஆ எல்லாருக்குமே புதுசா மாமா? ஆமாம்மா, எல்லாருக்கும் தான். அவங்களுக்கு வேண்டிய துணியை எடுத்துங்க, பணத்தை நான் கொடுத்துட்றேன். மாமா அந்த கடையில நல்ல நல்ல டிசைன்ல பட்டு புடவையெல்லாம் கிடைக்குமாமா? நானும் புது ட்ரெஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். நல்லா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. ஆனா வீண் செலவுலாம் வேணாம். அதனால பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாருக்கும் துணி எடுக்க போறேன். பட்ஜெட்டா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா தான் பட்ஜெட்டு. அதுக்குள்ள உங்களுக்கு வேண்டியதே எடுத்துங்க. தாராளமா போதும் மாமா. 1000 ரூபாயா? மாமா அதுல சேலை வேணா எடுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பிளவுஸ் எடுக்கணும், அதை தைக்கணும். அதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்கறது? சித்ரா, பிளவுஸ் தைக்க நீ வேற எங்க போகணும்? எல்லாருக்கும் நானே தைச்சு தரேன். ஐயோ, நான் கேக்குற மாதிரி எம்ப்ராய்டரி, டிசைன், ஸ்டைல் எல்லாம் நீங்க தைச்சு தருவீங்களா? அதெல்லாம் செட் ஆகாது. அதெல்லாம் என்னால முடியாது. தையல் மிஷின் மட்டும் தானே இருக்கு. சாதாரணமா ஒரு ஜாக்கெட் தைச்சு தரேன். கல்யாணத்துக்கு போட்டு போனா நல்லா தான் இருக்கும். அது எப்படி? கல்யாண காட்சினா 1000 பேர் வருவாங்க. அவங்க முன்னாடி சாதாரணமா ஒரு பிளவுஸ் போட்டு நின்னா ஏன் கௌரவம் என்ன ஆகுறது இந்த வீட்ல? நாம ஒன்னும் பணக்கார வீடு இல்ல சித்ரா. இருக்கிற வசதிக்கு ஏத்த மாதிரி பிளவுஸ் தைச்சு போட்டா போதாதா? அது சித்ரா, கல்யாணமே சிம்பிளா தான் நடக்க போகுது. அதனால எல்லாரும் சிம்பிளாவே இருப்போம். சாயங்காலம் 4 மணிக்கு மேல எல்லாரும் ஜவுளி கடைக்கு போறோம், அவ்வளவுதான். என்னெல்லாம் யாரும் கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். யாரையும் வற்புறுத்தல கமலா. ஆனா நீ வந்தா சந்தோஷப்படுவேன். உங்க சந்தோஷத்துக்காக கல்யாணத்துல வேணா கூட வந்து நிக்கிறேன்னு சொன்னேன் நானு. அவ்வளவுதான் என்னால முடியும். நந்தினி, பேசி முடிச்சிட்டு மாடியில வத்தல் மல்லி எல்லாம் காய வச்சிருக்க. அதை வாளியில அள்ளி போட்டு கலைக்கிட்ட கொடுத்து அனுப்பு. அவன் போய் மசாலா அரைச்சு கொண்டு வரட்டும். ஆ சரிம்மா, நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க, நானும் வரலங்க. மாமா, நானும் வரல மாமா. ஏமா, உனக்கு என்ன ஆச்சு? மாமா, கல்யாணத்துக்கு கட்டிக்கிறதுக்கு என்கிட்டயே நல்ல பட்டு புடவையா இருக்கு. எனக்கு அது போதும், நான் அதையே கட்டிக்கிறேன். நீங்க வேற பட்ஜெட் அது இதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தானே செலவு குறையும், அதான் சொல்றேன். அவங்க இஷ்டம். வர்றவங்க வாங்க, நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. அதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் வரலங்க. புடவை குறைச்சேன். நில்ல நில்லுங்க. என்னங்க நீ ஏன் இப்படி பேசுன? வந்த புடவைய வேணாம்னு சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. ஏங்க, அவங்க சொல்ற பட்ஜெட்ல சேலை எடுத்தோன்னு வைங்க, வீட்ல கட்டுற புடவை மாதிரி இருக்குங்க. என்கிட்ட ஏற்கனவே ஒரு நல்ல புடவை இருக்கு. இவங்க சொல்ற பட்ஜெட்ல புடவை எடுத்தோன்னு வைங்க, அது கன்றாவியா இருக்குங்க, நல்லாவே இருக்காது. இல்ல இருந்தாலும் அப்பாவுக்காக நீ எடுக்கிறேன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏங்க, அந்த புடவை எடுத்தோன்னு வைங்க, அப்புறம் அதுதான் கட்டணும்னு உயிரை எடுப்பாங்கங்க. எனக்குன்னு தலையெழுத்தா சொல்லுங்க. என்னால அந்த புடவை எல்லாம் கட்ட முடியாது. என்கிட்டயே நிறைய நல்ல புடவை இருக்கு, நான் அதையே கட்டிக்கிறேன். அபி, சாயந்தரம் சீக்கிரமா ரெடி ஆயிடு. நம்ம ஒன்னா கிளம்பி போலாம். ஏய், உனக்கு ஜருகை வெட்டி கல்யாண செட் எடுத்துடலாம். அவருக்கா கூட்டு பண்ணிக்கலாமா? சரிக்கா. போன் யாருன்னு பாருக்கா. அபிதான் கால் பண்றா பத்மா. அப்படியா? பேசுக்கா. அபிச்செல்லாம் சொல்லுடா, கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? மேரேஜ்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேனா பெரியமா? அதான் தெரியுமேடா. எந்த இடம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அபி? இன்னும் இல்லம்மா. மாமா இன்னைக்கு எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. எதுக்குடா? எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல. எனக்கு கூரை புடவை எடுக்கணுமா, அவருக்கு கல்யாண ட்ரெஸ் ஏதோ வேஷ்டி ஷர்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, கல்யாணத்தை நல்ல பெருசா நடத்துறாங்க போல இருக்கு. ஆமாமா, செலவு பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எதுனாலும் நான் பாத்துக்கிறேன்னு மாமாவே சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் அபி. சரி, எந்த கடைக்கு போறீங்க? தெரியல பெரியமா. மாமாக்கு தெரிஞ்ச கடை ஏதோ பெரிய கடை வீதியில இருக்கான், அங்கதான் போறோம்னு நினைக்கிறேன். கடை பேர் தெரியுமாடா உனக்கு? சுந்தரி டெக்ஸ்டைல்ஸ் பெரியமா. அபி, பெரியமா அவர் கூப்பிடுறாரு, நான் அப்புறம் பேசுறேன். சரிடாமா. சரிம்மா, வந்துட்டேன். எத்தனை சுமங்கலிக்கா கூப்பிடணும்? 7 பேரை கூப்பிடலாம் பத்மா. 9 பேரு 11 பேருன்னு
ஒத்தப்படையில தான் கூப்பிடணும். நம்ம சிம்பிளா ஒரு 7 பேரை கூப்பிடலாம். அப்போ 7 புடவை எடுத்தா போதும்ல? இல்ல பத்மா, சாமிக்கு சேர்த்து 8 புடவை வாங்கணும். சரிக்கா, அப்ப 8 புடவை எடுத்துடலாம். சரி பத்மா. என்னத்த புடவை அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு? நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கோம்ல, அதுக்குதான். சுமங்கலி பூஜையா? இப்ப எதுக்கு அத்த சுமங்கலி பூஜை? நம்ம வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமா 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 பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு தேவைமா. உட்காருடா, உட்காரு சரி உட்காரு. பெரியமா. பாத்து உட்காரு. அத்தை, வீட்ல ஏதாவது கல்யாணம் வைக்க போறோம் இல்ல கிரகப்பிரவேசம் வைக்க போறோம்னா சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க. இப்ப எதுக்கு அத்தை சுமங்கலி பூஜை பண்றோம்? என்னத்த பதிலே காணோம்? எதுக்கு சுமங்கலி பூஜை பண்ண போறோம்? நம்ம வீட்ல கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குதான். கல்யாணமா? யாருக்கு? என்னம்மா தீப்தி காலேஜில் யாராவது லவ் பண்ணிட்டாலும்? சேச்சே, அதெல்லாம் இல்லடா. பாவம், அவளுக்கு படிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதுல லவ் வேறயா? வேற யாருக்கு கல்யாணம்? ஓ, அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணமா? இல்லையே, அது கூட இன்னும் டைம் இருக்கு. அபிக்கு தாண்டா கல்யாணம்.